ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு வந்தேன். சரிங்களா? இப்போது நான் வீடியோலாம் பண்ணுறேன். வீடியோன்றது ஷார்ட்ஸ் தான் நிறைய நான் பண்ணுறேன். சரிங்களா? அந்த ஷார்ட்ஸு பண்ணிட்டு அந்த டைட்னல் அப்படின்ட்டு ஒரு லைன் கொடுப்பேன் பயங்கரமாக. மாமாவை பற்றினா ஒரு என்னுடைய எமோஷ்னல் எழுதுவேன். சரிங்களா? டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுவேன். அது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு ஓகே. நிறைய பேர் எல்லாருமே பேட் கமெண்ட்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ கேட்டவங்களும் பண்ணல. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தவங்க கேட்குறாங்க, நான் இதே ஊரில் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான். எனக்கு சொந்த பந்தம் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்லப்போனால் ஆக்சுவலாக உறவு மாமான்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நிறைய பேர் எல்லாருமே கூப்பிடணும், எல்லாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே எல்லாமே தேவையில்லாமல் அட்வான்டேஜாக எடுப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் என்ன ஏதுன்னு பேசிக்கவே மாட்டேன். ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் மாமா மட்டும்தான் என்னான்ட்டு. அது கூட அண்ணன் திட்டுவாங்க, என்ன முறைலாம் இப்படி பேசுகிற, கூப்பிட்ற, மாமான்றவங்க அண்ணான்றீங்க அப்படின்ட்டு திட்டுவார். அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்தளவுக்கு ஒரு சிலர்லாம் மாமான்ட்டு வேறு வழியில் கட்டாயம் கூப்பிடுவேன். கூப்பிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி அப்படி தான் நான் அவசரமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு பஸ்ஸு ஏறலான்ட்டு போகும்போது மாமாவை பார்த்தேன். மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். கேட்டு நல்லா இருக்கும் பாப்பா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு வா பாப்பா டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னாரு. இல்லை மாமா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. இது நான் வந்து யார் பக்கத்தில் இருக்காங்க, இந்த பக்கம் யார் இருக்காங்க, அந்த பக்கம் யார் இருக்காங்கலாம் பார்த்துட்டேன். என் மாமா பார்த்தேன், நான் கேட்டேன். எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி நான் அந்த ஒரு உறமுறையில் அந்தளவுக்கு நான் கேட்டேன். இது வந்து பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு அவங்க ஒருத்தர் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க தான் பார்த்துட்டு கேட்குறாங்க, இவங்க தான் அவங்க மாமாவா மேம் அப்படின்ட்டு. இல்லைங்க, ஸோ சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். சரிங்களா? இது ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் அண்ணன் வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன். "இரம்மு நான் கிளம்பிட்டேன், நான் கூட்டு வந்து ட்ராப் பண்ணுறேன்" அப்படின்னேன். "இல்லைண்ணா நான் கிளம்புறேன்" அப்படின்னா, "இல்லை இல்லை இரு" அப்படின்னாரு. சரி ரைட் ஓகே அண்ணன் தானே அப்படின்ட்டு வானா அப்படின்ட்டு இது பண்ணேன். அப்படின்ட்டு இல்லை, யாராவது சொந்த பந்தங்கள்லாம் வந்து பார்த்தா கூட அவங்க கூட வண்டியில் டைம் ஆயிடுச்சுன்னா வண்டியில் போயிட்டு இறங்க ரைட்டு. அன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்தார் அப்படின்ட்டு போயிட்டு இறங்கினேன். என்ன சொல்கிறது, பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு பக்கத்துலேயே இறக்கி விட்டார். ஸ்கூட்டியில் இறக்கி விட்டு உடனே கிளம்பிட்டாரு. நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு அங்கே இந்த வீடியோ பார்த்துருக்கேன். என்னுடைய வேலையில் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அவங்க கேட்குறாங்க, இவங்க தான் அவங்க மாமாவா அப்படின்ட்டு. லூஸ் மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு ஆணும் பொண்ணும் வந்துட்டு வண்டியில் போனால் தவறுதலாக தான் பேசுவீங்களா, பார்ப்பீங்களா? நான் இதுக்காக எல்லார்கிட்டையும் நான் வந்துட்டு என்னுடைய நெத்திலியோ நான் அவருடைய தங்க தான் அப்படின்னு எழுத முடியாது, எழுதி ஒட்டிட்டு போக முடியாது. எங்கள் அண்ணனும் இவ தான் என் தங்க அப்படின்ட்டு எழுதி ஒட்டிட்டு போக முடியாது. சரிங்களா? இன்னும் அது ஒன்று தான், அதையும் பண்ணும் போல இருக்குது. அப்போ தான் தெரியும் யார் அண்ணன் தங்கன்றது. இல்லைன்னா உறவு எவ்வளோ கேவலமாக கொச்சையாக அது கொஞ்சம் கூட மற்றவங்க மனசை பாதிக்கணும்னு யோசிக்காமல் கேட்குறீங்களா? அது எப்படி கேட்க முடியுது? அசிங்கமாக இல்லையா? நம்ம கதை 1000 இருக்கும், அதெல்லாம் பேச மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க வாட்ச் பண்ணுறது, சிசிடிவி கேமரா மாதிரியே பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஒரு மனசு நோகாமடி அந்தளவுக்கு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசாதீங்க. யார் என்னன்னு தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு பேசுங்க ப்ளீஸ். அது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கா இருந்தாலும் அது நிறைய பேர் நடந்திருக்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. சரிங்களா? அண்ணன் தங்க அப்படின்ற உறவு எவ்வளோ ஒரு அப்பாவும் பொண்ணுக்கும் உள்ள உறவு அவ்வளோ ஒரு புனிதமான உறவு. கூட பிறந்தாதான் அண்ணன் தம்பிங்களாங்க. ஏங்க இப்படி பேசுகிறீங்க? கூட பிறக்கலனாலும் அந்த அளவுக்கு அண்ணனா தம்பியா அந்த அளவுக்கு அக்காவை பார்க்கணும். அதுதான் நல்ல நட்புக்கு மனிதனாக இருக்கிறதுக்கு ஒரு சின்னம். சரிங்களா? தேவையில்லாமல் எதுக்கு நாய்க்கு மனுஷனுக்கு அப்புறம் என்னங்க வித்தியாசம் இருக்குது? ஏன் இப்படி பேசுகிறீங்க? சரிங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. மற்றவங்க மனசு காயம்பட முடியும் பேசாதீங்க. அது ரொம்ப வேதனை. சரிங்களா? இப்போ நீங்கள் பேசலாம், ஒரு நாள் இல்லை உங்களுக்கு ஒரு நாள் அந்த இது நடக்கும்போது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். சரிங்களா? ஒருத்தர் காயப்படுத்துறது ஈஸி. சரிங்களா? ஆனால் அந்த அதை விட பல மடங்கு நம்ம வந்து வேதனையை அனுபவிப்போம். அதை ஃபஸ்ட்டு யோசிச்சு பேசுங்க, திங்க் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.